ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். தேர்தல் வர ஆரம்பிச்சிருச்சு, தேர்தல் அறிக்கைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த 15-20 வருஷமாவே தேர்தல் அறிக்கைகள் அப்படின்னாலே இலவசத்தை மைண்டில் வச்சு தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விஜயா இருக்கட்டும், இல்லை யாரா இருக்கட்டும், அத்தனை பேரும் தேர்தல் இல்லைனாலே இலவசம் தான் சொன்னாங்க. சீமான் இலவசங்களை பற்றி பேசலை அப்படின்னாலும் அவருடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு ஒவ்வாத அறிக்கைகளாக தான் இருந்துச்சு. அவருக்கே தெரியும் அதெல்லாம் வராது அப்படிங்கிறது. அதை பற்றி ஒருத்தர் கீழே கூட நான் போனதான் வீடியோவில் போட்டிருக்கும் போது கூட கீழே நீங்கள் எல்லாம் திருடுங்க, அதனாலதான் சீமானை எதிர்க்கிறீங்கன்னா, நாங்கள் திருடங்கள்லாம் கிடையாதுங்க. சீமானெல்லாம் நாங்கள் எதிர்க்கணும்னு அவசியமே கிடையாது. நடைமுறைக்கு உட்பட்ட ஒரு விஷயத்த பேசுங்க. ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கு நான் கவர்மெண்ட் வேலை கொடுப்பேன் அப்படின்னா என்ன மாதிரியான உத்தியில நீங்க கொடுப்பீங்க? எத்தனை ஆடு மாடுகளுக்கு? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லவே இல்லை. அவர் பாட்டு திட்டிட்டு அவர் பாட்டு ஓடிட்டாரு. நான் பதில் சொல்றது கூட இல்லை. அவருக்காகவே நான் 2.0 அந்த வீடியோக்கு போடலாம், பார்ட் 2 போடலாங்கிற ஐடியா இருக்கு. ஏன்னா அவ்வளவு காமெடி பண்ணி வச்சிருக்காரு சீமான். சரி, சீமான் அந்த வீடியோவை விட்டுருவோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர் இன்னைக்கு அவருடைய தேர்தல் அறிக்கை 2.0 வெளியிட்டிருக்காரு. மொத்தம் ஒரு 8 பாயிண்ட். ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொன்னதுதான், பட் திரும்பவும் அதை ஆட் பண்ணி சொல்லியிருக்காரு. நான் எழுதி வச்சிருக்கேங்க, சாரி நான் மறந்துடுவேன் நிறைய விஷயங்களை, அதனால எழுதி வச்சிருக்கேன். சும்மா 8 பாயிண்ட்னாலும் அதை கரெக்டாக சொல்லிட்டுமே அப்படிங்கிறக்காக. வருஷத்துக்கு 3 சிலிண்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த சிலிண்டர் யார் யாருக்கெல்லாம் கொடுப்பேங்கிறத நீங்க தெளிவா சொல்லியிருக்காரு. அரிசி வாங்கக்கூடிய ரேஷன் கார்டு வச்சிருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் வருஷத்துக்கு 3 சிலிண்டர் தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது அவசியமா அப்படின்னு கேட்டா என்ன கேட்டா அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் மானிய சுமை தான், கவர்மெண்ட்டுக்கு அது பெரிய சுமையத்தான் கொடுக்கும். ஆனாலும் வேற வழியே இல்லை, ஆணும் பார்ப்பாங்க. இவராது பரவாயில்ல 3 சொன்னாரு, விஜயெல்லாம் 6 சொல்லி வச்சிருக்காரு. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இன்னொன்று, ஹோம்லெஸ்க்கு, வீடு இல்லாதவர்களுக்கு அப்பார்ட்மெண்ட், அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டித்தருவேன்னு சொல்லியிருப்பாங்க. இது உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமான விஷயங்க. ஒரு மனுஷன் இருக்கிறதுக்கான ஒரு இடம் இருந்துச்சுனாலே போதும். நம்ம நைட்டு போனோம்னா நம்ம தங்குறதுக்குன்னு ஒரு இடம் இருந்துச்சுன்னா அவன் நிம்மதியாக இருப்பான், அடுத்த வேலையை நோக்கி அவன் ஓட ஆரம்பிப்பான். ஸோ இதை நிச்சயமாகவே ஆதரிக்கலாம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் முழுமையாக ஆதரவு கொடுப்பேன். அது போக ஆனால் இந்த இதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான டெண்டர் விடும்போது கவனமாக இருக்கணும். அதில் ஊழல் நடந்துடக்கூடாது, அறகுறையான வீடுகள் கட்டி கொடுத்துடக்கூடாது. ஏன்னா நிலம் யாருக்கு சொந்தங்கிறதுல எல்லா பிரச்சனைகளுமே ஆரம்பிக்கும். இது எவ்வளவு காலத்தில் இந்த திட்டம் இது பண்ணும், எப்படி நீங்கள் இது பண்ண போகிறீங்க, வீடு இல்லாதவர்களை எப்படி நீங்கள் கண்டறிய போகிறீங்க, அந்த மாதிரி நடைமுறை சிக்கல்கள் நிறையா இருக்குது. ஆனால் அதை எல்லாத்தையுமே சரி பண்ணி அதில் நேர்மையாக பண்ணாங்கன்னா காலத்துக்கும் எடப்பாடியுடைய பேச்சை, ஒருவேளை எடப்பாடி அவர்கள் ஜெயிச்சு பதவிக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சரியாக பண்ணார்னா அவருடைய வாழ்நாள் சாதனையாக இதை பார்க்கப்படும். ஏன்னா வீடு இல்லாதவங்களுடைய வழிகள் எனக்கு தெரியும். அப்புறம் 100 நாள், இது தேவையில்லாத அணிதாங்க. ஏற்கனவே 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறதே தேவையில்லாத அணிதான். உண்மையில அதில் 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகிறவங்க சண்டைக்கு வருவீங்க. பட் 100 நாள் வேலை திட்டத்தில் நீங்கள் என்னென்னலாம் வேலை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. அந்த வேலைக்கு நமக்கு வாங்கக்கூடிய கூலி நமக்கு நியாயமானதா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. 100 நாளுங்கிறத 150 நாளாக மாற்றதுனால விவசாயம் தான் முற்றிலும் அழியும். 150 நாள் வேலைக்கு போயிட்டு 300 ரூபா டெய்லி, கிட்டத்தட்ட 280 ரூபா ஒரு நாள் கூலி. என்ன ஆகும்? ஜாலியாக அங்கே போய் சும்மா உட்காந்து கதை இழந்துட்டு வந்துடுறாங்க. விவசாய கூலிகள் மட்டும், விவசாயம் பண்ணக்கூடியவங்க தான், விவசாய கூலியாக வேலைக்கு போகக்கூடியவங்க தான் 100 நாள் வேலை திட்டத்துக்கு இது வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. ஏற்கனவே விவசாயம் மொத்தமாக அழிஞ்சிட்டு இருக்கு. 3ல் 1 பங்கு போயிட்டு இருந்துச்சு. இப்போ 3ல் அப்படியே கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா மீதி 6 மாதம் அவன் சும்மா இருந்து பொழுது போட்டுக்கிடுவான். அதில் சனி ஞாயிறு இந்த மாதிரியான லீவுகள் போயிடும். உண்மையிலேயே இந்த திட்டத்தை எந்த வகையிலுமே ஏற்றுக்கவே முடியாதுங்க. ஏன்னா அந்த 150 நாளில் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக எந்த வேலையுமே பண்ணுறதில்லை அப்படிங்கிறதான் நிஜமான விஷயம். அதை யார் ஏற்றுக்கலைனாலும் நான் கண் கூட பார்த்துருக்கேன் அப்படிங்கிறனால சொல்கிறேன். அப்புறம் மாணவர்களுடைய கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவேன்றாங்க. ஓகேங்க, ஏன்னா படித்து முடிச்சுட்டு வெளில வந்த உடனே அவனுக்கு வேலை கிடைக்குதோ கிடைக்கலையோ அவனுக்கு ஒரு ப்ரெஷரை உருவாக்காமல் அந்த ஒருத்தர் நல்லபடியாக படித்து வெளில வரான் அப்படிங்கும்போது அதை பண்ணுறதுல தவறு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது தேவையில்லாத அணி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, குடும்ப தேவைகளுக்கு மாதம் 2000 ரூபாய். ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க. அந்த 1000 ரூபாய் வச்சு எந்த அளவுக்கு பயனுள்ள செலவு செய்கிறாங்க, இல்லை இந்த 2000 ரூபாயை வச்சு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது அப்படிங்கிறதான் நிஜம். ஆனால் இப்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கு இப்போதைக்கு டிஎம்கே கவர்மெண்ட்ல 1,30,00,000 பேருக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்தாலும் அதே அளவுக்கு மக்கள் தொகைக்கு தான் கொடுக்க முடியும். அப்படிங்கும்போது மாசத்துக்கு எவ்வளவு போகும் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 2600 கோடி ரூபாய்
மாதம் மாதம் எந்த விதமான வருமானமும் இல்லாமல் அரசு கஜானாவிலிருந்து மக்களுக்கு இலவசமாக கொடுக்கறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நான் ஏற்கனவே முன்னாடி வீடியோலேயே சொன்னது தான். அந்த 2600 கோடி ரூபாயில் நீங்கள் எவ்வளோ ஃபேக்ட்ரிஸ் கொட்டலாம், எவ்வளவு சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு உதவி பண்ணலாம், அது மூலமாக அவங்கள மேலே கொண்டு வரலாம். இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான விஷயங்களை எதுவுமே பண்ணாமல் மாதம் மாதம் 2000 ரூபா கொடுத்துட்றேன்ப்பா, நீ சும்மா உட்காருப்பா அப்படின்னு சொல்கிறது எனக்கு புரியவே இல்லை. அதை விட இது இந்த வகையில் சரி எனக்கு தெரியல. எல்லாருக்கும் ஃப்ரிட்ஜ் தரேன்னு சொல்லியிருக்காருங்க. அரிசி கார்டு யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அத்தனை வீட்டுக்கும் ஃப்ரிட்ஜ். எனக்கு இதை சொன்னோன்னே எனக்கு தோணுன விஷயம் என்னங்கன்னா, இவங்க 14 லிட்டர் இல்லைன்னா 17 லிட்டர் ஃப்ரிட்ஜை தான் கொடுப்பாங்க. ஏற்கனவே கலைஞர் ஆட்சியில் கலைஞர் அவர்கள் ஒரு டிவி கொடுத்தாங்க, 14 இன்ச்சு டிவி. அவர் டிவி கொடுத்த அடுத்தது நாள்லேருந்து அந்த டிவி அந்த சைஸ் ப்ரொடக்ஷனே நிறுத்திட்டாங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்குமே போயிடுது. ஒரு குறிப்பிட்ட கம்பெனி மட்டும் நல்லா சம்பாதிச்சிருச்சு, மீதி யாராலையும் சம்பாதிக்க முடியல. அந்த ப்ரொடக்ஷனை அப்படியே நிறுத்திட்டாங்க. பெரிய பெரிய கம்பெனிகள் அதோட காணாமல் போயிடுச்சு. ஆண்ட்ராய்டு இந்த மாதிரி எல்இடி ஸ்க்ரீன்ஸ் மட்டும் இருந்த கம்பெனிகள் மட்டும்தான் தப்பிச்சுது. ஒரு மிகப்பெரிய வர்த்தகத்தையே உடைக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஃப்ரிட்ஜ் அவசியமானதா அத்தியாவசியமானதா அப்படிங்கிறதுலையும் கேள்விக்குறிகள் இருக்குது. ஒருவேளை எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனால எனக்கு பெருசாக தெரியல. அது ஆனால் இல்லாதவங்களுக்கு அது பெரிய வாய்ப்பாக தான் இருக்கும். பட் இது அவசியமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியலங்க, பதில் சொல்லவே முடியல. என்னதான் பண்ணுறாங்கங்கிறது எனக்கு தெரியல. அடுத்தது இன்னொன்று இருக்கிறதே மோசமானது. நான் பெண்களுக்கு பஸ் ஃப்ரீயாக கொடுத்ததையே நான் எதிர்க்கிறேங்க. ஏன்னா அரசு போக்குவரத்து கழகங்கள், அரசு நிறுவனங்கள் தொடர்ச்சியாக நஷ்டம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆண்களுக்கும் பஸ்ஸை ஃப்ரீயாக விடுறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ மோசமான விஷயம்ங்கிறத யோசிச்சு பாருங்கள். 2 விதமாக பார்க்கலாம். தனியார் போக்குவரத்து நீங்கள் சென்னையையும் மதுரையும் தவிர்த்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஊர்களையும் தனியார் போக்குவரத்து பஸ்கள் ஓடுது. ஆண்களுக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறீங்கிற பட்சத்தில் அவங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது மரண அடி வாங்கும். இன்னொரு பக்கம் எல்லாமே ஃப்ரீ அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எல்லாமே ஒரு பொருள் வாங்கினாலும் நகரத்தை நோக்கி தான் படையெடுப்பாங்க. கிராமத்தில் சின்ன 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 சிற்றூர்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வணிகர்கள் பயங்கரமாக பாதிக்கப்படுவாங்க. இது ஒரு அடிப்படையான ஒரு பொருளாதாரம் தெரிஞ்சவங்களுக்கு கூட தெரிஞ்ச விஷயம். எப்போவுமே ஒரு சின்னதாக ஒரு பொருள் வாங்கினா கூட பெரிய கடைகளில் போய் விண்டோ ஷாப்பிங் பார்க்கக்கூடிய மனப்பான்மை உள்ள மக்கள் ஃப்ரீ பஸ் டிக்கெட் கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்ரீயாக போய் சிட்டிக்குள்ளே தான் போய் வாங்கணும்னு நினைப்பாங்களே இல்லையா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் எதையுமே வாங்க போகிறது கிடையாது. ஏன் இந்த மாதிரியான திட்டங்களை தொடர்ந்து கொண்டு வராங்கன்னு தெரியல. இந்த திட்டங்களுக்கு நான் எப்பவும் புலம்புற மாதிரி, இந்த திட்டங்களுக்கு எங்கிருந்து வருமானத்தை கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஏற்கனவே ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கில் கடனை மட்டுமே வாங்கிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு தமிழன் தலையிலும் கடன் தான் ஏறிக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இவங்க அறிவிக்கிற எல்லாருமே இலவசங்களை மட்டுமே முன்னிறுத்தி வர்றாங்க. ஒருத்தர் என்னடானா ஜெயிக்கக்கூடிய மனப்பான்மையே இல்லாமல் அவர் பாட்டுக்கு வேறு ஏதோ திட்டங்களை சொல்லிக்கிட்டே இருக்காரு. தெரியலைங்க. மாற்று அரசியல் இன்னைக்கு தேதிக்கு மிக அவசியமான ஒன்று. ஆனால் அதை கொடுக்கறக்கு இப்போதைக்கு எந்த தலைவர்களுமே இல்லை அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயமா தான் இருக்குது. விஜய் உட்பட அத்தனை பேருமே இயற்கை இலவசத்தை மையமாக வச்சு அரசியல் நடத்துகிறாங்க. மக்களும் வேறு வழி கிடையாது, இருக்கிற ஆப்ஷனுக்குள்ளே ஒன்று போட்டாகணும். இல்லைன்னா எவன் இருக்கலே ஜாஸ்தியாக கொடுக்குறேன்னு சொல்கிறானோ அவனுக்கு ஓட்டு போட்டாகணும். பார்ப்போம் என்ன நடக்க போகுது. இந்த தடவை தேர்தல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல இருக்குது. பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.